ஹாய், இந்த வீடியோவில் பஹல்காம் அட்டாக் பற்றி தான் பேச போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமான இதே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2019 புல்வாமா அட்டாக் நடந்துச்சு. அதில் வந்து சிஆர்பிஎஃப் பஸ் ட்ராவல் பண்ணி வரும்போது சூசைட் பாம்பர்ஸ் வச்சு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஏப்ரல் 22 வந்து பஹல்காம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே தான் வந்து பைஸ்ரான் வேலி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து நார்மலாக நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ஸில் போக முடியாது. ஹார்ஸ் அந்த மாதிரி தான் வந்து வச்சு தான் டிராவல் பண்ண முடியும். அது ஒரு ட்ரெக்கிங் ஏரியா, நிறைய டூரிஸ்ட் வர ஏரியா. அந்த இடத்துல நார்மலா ஒரு 2 PM திடீர்னு வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு 7 பேர் வந்து மிலிட்ரி ட்ரெஸ்ல வந்து வந்திருக்காங்க. வந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அங்க இருக்க டூரிஸ்ட் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து உங்க நேம் என்ன, ரிலீஜியன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்படி கேட்கும் போதே வந்து அங்க இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இவங்க வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு. அப்படி வந்து நேம் ரிலீஜியன் கேட்டுட்டு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஹார்ஸ் ரைடரோட பையன் ஒருத்தங்க வந்து டூரிஸ்டை காப்பாற்ற போகும்போது அவங்க லோக்கல் பீப்புளையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தமாக வந்து 28 பேர் இதனால இறந்துருக்காங்க, 20க்கும் மேலே வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க. இந்த அட்டாக் பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானி இயக்கமான தஷ்கர்-இ தைபா அப்படிங்கிறவங்க தான் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதில் 3 பேர்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கும்போது நான் லோக்கல்ஸ்லாம் வந்துட்டு காஷ்மீர்ல வந்து வாழ்றது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது கவர்மெண்ட் வந்துட்டு பாகிஸ்தானிஸ் யாரும் இந்தியாக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து அட்டாரி வாகா பார்டர்ல வந்து நிறைய பேர் வந்து வெளியேறிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பஹல்காம்ல இப்போதைக்கு வந்து லாக்டவுனும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து காஷ்மீரோட டூரிசமே வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்பட போறது. இந்த பாதிப்புனால அங்க டூரிஸ்ட மட்டுமே நம்பி வாழ்ற லோக்கல் காஷ்மீரிஸும் வந்துட்டு அவங்களோட வாழ்வாதாரமும் வந்து ரொம்ப கேள்விக்குறிதான் ஆக போகுது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நார்மலாவே வந்துட்டு செக்யூர் ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகம். பட் இப்படி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த விஷயம் நடக்கிற அளவுக்கு செக்யூரிட்டி இல்லாம போனது ஏன் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு குவெஸ்டினா இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கான அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் தெரிஞ்சுக்குவோம், இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தும் தெரிஞ்சுக்குவோம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.